ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இறால் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துப்போம். ரொம்ப வேக வைக்காதீங்க, மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் உதிரியாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டும் வச்சுமே ரெடி பண்ணுறோம். இப்போ அது கூடவே இறாலும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இறால் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டு சிக்கன் பொரிக்க பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கூடவே பெருஞ்சீரக பொடி சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இறால் கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதோடய ஃப்ளேவரும் அதில் இறங்கட்டும். இப்போ இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆயில் சேர்த்ததுனால அது நல்லா உதிரியாகவே இருக்குது நூடுல்ஸு. இப்போ நூடுல்ஸையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். நூடுல்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே மீதமாக தான் வேக வச்சு எடுத்துக்கணும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. அப்போ தான் இதில் போட்டு கிளறும் போது நமக்கு உதிரியாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.